செங்கோட்டையன் நகர்வுக்கு ஈரோடு மாவட்ட அதிமுகவில் 90% ஆதரவு இருக்குது. திருப்பூர் பகுதிகளிலே ஆதரவு வரும். தமிழக அளவில் அதன் ஆதரவு வளையம் வெளியிலிருந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டார். பிரேமலதா அம்மையார் அவங்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னா வெறும் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட்டிங்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கும் கிடையாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் செங்கோட்டையன் கருத்துக்கு ஆதரவான கருத்துக்களையே சொல்லியிருக்கிறாங்க. இதில் நயினார் ஆதரவாக சொன்ன கருத்து எடப்பாடிக்கு ஒரு அடிதான். அமித்ஷா அதிமுக உள்கட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு அமித்ஷா சொன்ன பிறகு நயினார் இப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு, டிடிவிக்கு செல்வாக்கு இருக்கு, அதை மீறி போனால் சொந்த ஜாதியிலேயே தனக்கு எதிர்ப்பு வரும்னு நயினார் கருதுறாரு. அதை நம்ம பார்க்க முடியும். மு.க. ஸ்டாலினை விட இந்த 36 தொகுதிகளில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். இதை சொல்லக்கூடியன்னா ரெட்டலைக்கு உயிர் இருந்தோம்னா ஏன் நாம் தமிழர் கீழே போகுது? நீங்க பலகீனப்பட்டுட்டீங்க. அப்போ உங்களை நம்பி சீட் கன்வெர்ட்டிங் இல்லை. எந்த பகுதியிலையும் யாருக்கும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் இருக்குதா? தேமுதிக டிஎம்கே ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. அவங்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இப்போ எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதனால செங்கோட்டையன் அவரோட பயணிக்கிறதுல லாபம் இல்லை. இருந்தன்னா போய் என்ன? இந்த செங்கோட்டையன் பாதிக்கு பிறகு பாஜக தொகுதி பங்கீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது எந்த அளவு பாதிக்கும்? நீங்க 60-70 சீட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ அதோட கூட கேட்கணுமே. செங்கோட்டையனால இவருக்கு பாதிப்பு வர்றதுனால கொஞ்சம் சீட்டு கூட கேட்கணுமே. எப்படி ஒத்துப்பாரு எடப்பாடி? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு வச்சிருக்காரு. ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? செங்கோட்டையன் நகர்வுக்கு ஈரோடு மாவட்ட அதிமுகவில் 90% ஆதரவு இருக்கு. பக்கத்தில் திருப்பூர் பகுதிகளிலே ஆதரவு வரும். தமிழக அளவில் அதன் ஆதரவு வளையம் வெளியிலிருந்து ஓபிஎஸ் கொடுத்துட்டார். மற்றவங்க அதிமுகம்பாங்க ஓபிஎஸ்ஸையும். எஸ், அவர் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இன்னும் முடியலை. அதில் தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் தேர்வு சரியா தப்பான்னு சொல்லக்குள்ள உரிமை இருக்குங்கிறது அடிப்படையில் ஓபிஎஸும் அதிமுகவுக்கான உரிமையை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் நம்ம பார்க்க முடியும். அவர் ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டாரு. நயினார் கோர் கமிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. கோர் கமிட்டியில் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. குருமூர்த்தி ஒன்றிணைந்த அதிமுகங்கிறாரு. நயினார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு அந்த கூட்டணிக்கான ஒரு தலைவர். அவரும் ஒன்றிணைந்த அதிமுகங்கிறாரு. பிரேமலதா அம்மையார் அவங்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னா வெறும் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட்டிங்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கும் கிடையாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் செங்கோட்டையன் கருத்துக்கு பிரேமலதா அம்மையார்னாலும் சரி, பன்னீர்செல்வம்னாலும் சரி, பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாலும் சரி ஆதரவான கருத்துக்களையே சொல்லியிருக்கிறாங்க. இதில் நயினார் ஆதரவாக சொன்ன கருத்து எடப்பாடிக்கு ஒரு அடிதான், ஒரு சின்ன அடிதான். கூட்டணியில் இருந்துட்டே இப்படி சொல்கிறாங்க, அடிதான். ஏன்னா அமித்ஷா அதிமுக உள்கட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு அமித்ஷா சொன்ன பிறகு நயினார் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு, டிடிவிக்கு செல்வாக்கு இருக்கு, அதை மீறி போனால் சொந்த ஜாதியிலேயே தனக்கு எதிர்ப்பு வரும்னு நயினார் கருதுறாரு. அதை நம்ம பார்க்க முடியும். இன்டர்பிரட் அப்படி பண்ணணும். அல்லது கோர் கமிட்டியில் அமித்ஷாவே நான் சொன்னேன், நமக்கு எடப்பாடியை வச்சு தேராது, பிரேமலதா போயிட்டாங்க, பாமக வரமாட்டாங்கிறாங்க, நாம் தமிழரும் 1% வாக்கு தான் 36 வந்தது, ஸோ நாங்கள் தனிச்சே போகிறாங்க, விட்டுருங்க ஆளை, சும்மா எங்களை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம் தமிழரும் போயிட்டாங்க. அப்போ எடப்பாடியை வச்சு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லைன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ நம்மளும் 20%க்காக உள்ள மாட்டிக்கிட்டோம் இல்லை, 20% வந்தால் நமக்கு லாபம் தான். பட் சீட் கன்வெர்ட்டிங் வேணும்னா எல்லாரும் இருந்தால் தான் ஒரு சீட் கன்வர்ஷன் வரும். அதனால் நீங்களும் ஒன்றிணைங்கிற மாதிரி சொல்லுங்க. தென் மாவட்டத்தில் உழவங்கோட்டில் டெபாசிட் போயிட்டு 4வது போயிட்டாங்க, நாம் தமிழருக்கு கீழே போயிட்டாங்க. இது நான்
பிரியன் போன்றவங்களாம் நாம் தமிழர் கீழே அதிமுக 4வது போயிட்டுன்னா தாங்க மாட்டாங்கிறாங்க. தீல மிதிச்ச மாதிரி திமுக அதிமுக தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க அவ்வான்னு மானத்துக்கும் பூமிக்கும் கவர்றாங்க. அதனால அது ஜெயலலிதா இருக்கும்போது உயிர் நோட்டா கீழே போன கட்சிகளை போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் சொல்லதுக்கு இவங்க உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. எனிவே கன்னியாகுமரியில் மக்களவையில் கீழே போயிட்டு அதுவும் நாம் தமிழர் கீழே தான். இங்கே சில தொகுதிகள் தானே சார் நாம் தமிழர் கீழே 5 சில தொகுதிகள் தான். 2019 எந்த தொகுதியிலையாவது 3வது போச்சா? எங்கேயாவது 3வது போச்சான்னு கேட்டேன். போகலை. அப்போ 19க்கும் 24க்கும் என்ன வித்தியாசம்? சில தொகுதியில் 4வது பிளேஸ்லாம் வந்துச்சு. அப்போ என்ன வித்தியாசம்? 3வது 4வது வந்துடுச்சு இல்லை? அப்போ ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு குறைஞ்சிட்டுன்னு ஒத்துடுங்க. ஒன்று ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு குறைஞ்சிடுச்சு, அல்லது நாம் தமிழர் வளர்ந்துருக்காங்கன்னு ஒத்துடுங்க. cannot have the cake and eat it. சில தொகுதிகள் தாங்கிறத நான் மறுக்கவே வரல. அவர் கூட்டணியில் நின்னும் 8% ஓட்டு தான் எடுத்தார். இவர் தனிச்சு நின்று எடுத்துட்டார். அப்போ இந்த களம்ங்கிறது எடப்பாடியால் சவுத்தில் எடப்பாடியை முதல்வராக சொன்னால் சவுத்தில் ஒரு சீட்டு கூட வராதுங்கிறதா நயினாரும் பார்க்குறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் நார்த்தில் ஐயா எடப்பாடியை நான் குறை சொல்லலையே. தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 6 தொகுதியில் உள்ள 36 செக்மெண்ட்டுக்குள்ளேயும் ஸ்டாலினோட பெரிய தலைவர் இண்டிவிஜுவலா ஐயா எடப்பாடி பழனிசாமி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசிக காங்கிரஸ் கூட்டணியில தான் இங்க வெற்றியை பெறாரு. மு.க. ஸ்டாலினை விட இந்த 36 தொகுதிகளில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். இதை சொல்லக்கூடிய நான் ஒரு ரெட்டலைக்கு உயிர் இருந்தேன்னா ஏன் நாம் தமிழர் கீழே போகுது? ஒரு ரெட்டலைக்கு உயிர் இருந்தேன்னா ஒரு ரெட்டலையா மைக்கு கீழே 4வது போகுது. ஒரு ரெட்டலைக்கு உயிரோடு இருந்தேன்னா ஒரு ரெட்டலை எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே ஏன் போகுது? நாம் தமிழரை நான் ஏன் சொல்லி சொல்லி அடிக்கிறோம்னா நீ சிம்பிளா அது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்லி எடப்பாடிக்கு பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரி ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு ஆட்கள் பேசிட்டு போறீங்க. அப்போ சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாரு? அவருக்குள்ள நீங்க புதுச்சேரி கீழே போகலையா? அப்ப நீங்க பலகீனப்பட்டுட்டீங்க. அப்போ உங்களை நம்பி சீட் கன்வெர்ட்டிங் இல்லை. எந்த பகுதியிலையும் யாருக்கும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் இருக்கதா? இல்லை. 20% வாக்கெடுத்திருக்காரு எடப்பாடி. சீமான் 8% எடுத்திருக்கிறாரு. எடப்பாடி நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறாரு. பல்டிசாமியா இருக்காரு. விக்கிரவாண்டியில எடப்பாடி நிக்கல. 10.5 கருத்து சொல்ல முடியாம அவர் நிக்கல. சீமான் போல்டா ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன், எண்ணி கொடு அளந்து கொடுன்னு வட தமிழகத்தில் உள்ள நான்மணியர்களை கொண்டாடுற மாதிரி எடப்பாடி ஓடிட்டாரு. சீமான் போல்டுன்னு சொல்றான். அடுத்து ஈரோடு கிழக்கு சீமானுக்கு அவருக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. வெள்ளாளக்கவுண்டரை தவிர மற்ற ஜாதிகள்கிட்ட கொஞ்சமா ஓட்டு இருக்காதுங்கிறது முன்னாடி எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ரவீந்திரன் துரைசாமி ஆர்டி டீம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்னு அங்கேயும் நிக்கல. அப்ப அங்கேயும் நிற்காம ஒதுங்குற சூழ்நிலையில சீமான் நின்று ஸ்டாலினா சீமானான்னு ஒரு இதை களத்துக்குள்ள அடைஞ்சிருக்காரு சீமான். அப்ப ரங்கராஜ் பாண்டே போன்ற அறிவின் மிக்க தோழர்கள் என்ன சொல்றாங்க? சீமான் எடப்பாடி கிட்ட 40 சீட்டு வாங்கினா 30 சீட்டு எம்எல்ஏ. எப்பா எடப்பாடி நம்பி ஒரு சீட்டும் ஜெயிக்காத. விக்கிரவாண்டியில 36% இருந்தும் சபாநாயகர் சர்வாதிகாரி நடந்த எதிர்ப்பு கூட்டத்துக்கு சீமான் ஆதரவு கொடுத்தும் அதிமுக நிற்காததும் 36 ஓட்டுல ஒரு ஓட்டு கூட வரலையா? நான் தேர்தலுக்கு முன்ன சொன்னேன்னா அதை போலரைசேஷன் தான் வரும், திமுக 55க்கு மேல போகும், பாமக 25க்கு மேல போகும்னு சொன்னா அதுதான் நடந்தது. அப்ப எடப்பாடி நம்பி யார் ஜெயிக்க முடியும்? இதுலயும் இன்னொரு நரித்தனத்தை சகோதரர் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. 20% வாக்கு எடுத்தவங்கிட்ட 8% வாக்கு எடுத்தவன் 40 சீட்டு வாங்கிட்டு நிற்கணுமா? இப்போ எவ்வளவு நயவஞ்சகம், போலித்தனம், பொய்மை எல்லாம் நாட்டுல தாண்டவம் ஆடுது. அப்ப இந்த இடத்துக்குள்ள நயனா நாயந்திரன் கருத்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து நின்னா ஒரு வேளையில அதிமுக வந்தா ஓட் டிரான்ஸ்ஃபரிங் வந்துடும், சீட் கன்வெர்ட்டிங் வந்துருங்கிறதுல அவர் தான் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் இணைஞ்சா நல்லதுன்னு சொல்றாப்புல. தேமுதிக டிஎம்கே ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. அவங்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ஏன் சொல்றான்னா, இப்போ எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதனால செங்கோட்டையன் அவரோட பயணிக்கிறதுல லாபம் இல்லை. இருந்தன்னா போய் என்ன ரிவோல்ட் பண்றாரு. அதான் இந்த புரட்சி. அதான் இந்த புரட்சி.
இதுல வந்து யாருக்கு சாதகமா அமைய போகுது? எடப்பாடி வந்து இவர் சொன்னா கேட்பாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல சார்? கண்டிப்பா கேட்க மாட்டாரு. எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, எடுத்த 20% ஓட்டு எனக்கான ஓட்டு. நான் பிரச்சாரம் பண்ணி நான் தான் 20% எடுத்தேன் 23 கூட்டணியோட. அவருக்குன்னு 20, முபாரக்குக்கும் புதிய தமிழத்துக்கும் கொஞ்சம், அது பிறகு தேமுதிக. சரி, நம்ம 20 ரெட்டலையில் அவருக்குன்னு உள்ள ஓட்டு. இந்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் பிரச்சாரம் பண்ணி எடுத்தேன். 19 மக்களவையோட ஜாஸ்தி எடுத்தேன். இந்த இடத்துல தான் நான் செக் பண்றேன். 19 மக்களவை தேர்தலோட நீங்க ஜாஸ்தி எடுத்ததா சொல்றீங்க. ஓகே, அது உங்க உரிமை. ஆனா எங்க ஜாஸ்தி எடுத்தீங்க? வன்னியர் பெல்ட்டுக்குள்ள ஜாஸ்தி எடுத்தீங்க. நாடார் பெல்ட்டுக்குள்ள நான் சொன்னேன்னா இல்லையா 3 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்வேன்னு? நாடார் பெல்ட்டுக்குள்ள 3 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க சொல்லுவேன்னு தேர்தலுக்கு முன்னாடியே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொல்லி எனக்கு ஆதரவான நாடார் சங்க நண்பர்களை வச்சு நான் பிரச்சாரம் பண்ணி செய்தேனா இல்லையா? அப்போ அங்கே உள்ள ஓட்டு விகிதம் வேற, முக்குளத்தூர் பெல்ட்டில் அதுவும் அடிதான், அங்கே உள்ள ஓட்டு விகிதம் வேற, வன்னியர் பெல்ட் ஓட்டு விகிதம் வேற. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்கு திருநெல்வேலியில் ஓட்டு இல்லையா? 40% ஓட்டு எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் எடுத்து ஜெயித்தாரா திருநெல்வேலியில்? அங்கே ஓட்டு இல்லையா? ராமநாதபுரம் டி ராமசாமி எம்ஜிஆர் மன்ற சாதாரண சகோதரர், அவர் பெரிய வெற்றி பெற்றார, அங்கே யார் ரெட்டலை 9% போகுது. தேனி கூடலூர் ராமசாமி பிடிஆர் பழனிராஜனை பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சார, அங்கே யார் ரெட்டலை 13% போகுது. ஆண்டிப்பட்டில் யார் ரெட்டலைக்கு ஓட்டு இல்லை. இப்போ நீங்கள் ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஊரை ஏமாத்துறதுக்கு பேசுகிறவங்களாம் அறிவு நாணயம் மற்றவங்க இல்லை. ரெட்டலை எம்ஜிஆர் பேசுகிறவன், இந்த டீட்டெயில் தெரிஞ்சும் பேசுகிறவன் அறிவு நாணயம் மற்றவங்க இல்லை. அவன் எவனா இருந்தா என்ன? நான் தரவுகளோட தானே சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள வெறும் எடப்பாடியால் ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்தை தான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. கலைஞர் ஸ்டாலினை சந்திச்ச தேமுதிகவும் சொல்றாங்க. ஓகே, இப்போ அதிமுக இணைந்தால் திமுகவுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு, இவங்களை ஒரு வலிமையான கூட்டணி ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நீங்க ஆதரிக்கிறீங்களா? எப்படிப்பா இணைவாங்க? எடப்பாடி என்ன ஏமாளியா? ஏத்துக்க மாட்டாரு. எப்ப கட்சியெல்லாம் கம்பெனிகள் ஆயிட்டுப்பா, கம்பெனியா பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டு மகனு கொடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர இன்னொருத்தரை இது பண்ண யாருப்பா இது பண்ணுவாங்க? இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ஒரு நியாயம், கலைஞர் குடும்பத்துக்கு ஒரு நியாயம், சந்திரசேகர ராவ் குடும்பத்துக்கு ஒரு நியாயம், எடப்பாடி குடும்பத்துக்கு ஒரு நியாயமாப்பா? இப்ப நான் நடைமுறையை சொல்றேன். இப்ப என் கேள்வி தக்க வச்சுக்கணும், ஜெயிக்க வேண்டாம். அதுதான். இன்னொருத்தன் தட்டி பிடிச்சிட்டு போயிட்டான்னா அந்த கம்பெனியை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கட்சி எல்லாம் கம்பெனி ஆயாச்சுப்பா. அக்யூமுலேட்டிவ் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். கவுண்டர் பண்ணார் நான் தானே சொன்னேன். எதிர எடப்பாடியார் எலெக்ஷன் நான் தானே சொன்னேன். வெற்றியோ தோல்வியோ, குட்டையோ நெட்டையோ, கலைஞர் ஜெயலலிதா மாதிரி புரட்சித்தலைவர் மாதிரி ஒரு தலைவராக பார்க்குறாருன்னு சொன்னேன். அப்போ இந்த எல்லாருமே வந்து சசிகலா வந்தா கொடுத்துட்டு போயிடுவாரு, தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்து கொடுத்துட்டு போயிடுவாருன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? அதிகாரத்துக்காக தான் சசிகலா காலில் விழுந்தாங்க. அதிகாரமே அவங்ககிட்ட வந்துட்டு, ரெட்டலை கொடுக்கக்கூடிய அதிகாரமே அவர்கிட்ட வந்துட்டு, அது எப்படிங்க அவர் விட்டு கொடுத்துட்டு போவாரு? பட் செங்கோட்டையனுக்கு முயற்சி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு, அது வேற விஷயம். பட் எடப்பாடி என்ன பார்ப்பாரு? முதல் ஸ்பிளிட்டு சசிகலா தினகரன் 7% அவுட்டு. அப்புறம் எல்லாம் எடுத்து 33 வந்தாங்க இரட்டை தலைமை. ஒரு இலையில ஓபிஎஸ், ஒரு இலையில இபிஎஸ். ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சாரு. அந்த இடத்துல தான் மனுஷன் காலியானார். ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, ஜெயலலிதா பரதன் மாதிரின்னு ஓபிஎஸ் கையில் வச்சதுனால ஓபிஎஸ்க்கு அநீதி பண்ணாதான் கட்சி காலியாச்சு. சசிகலா திறனை வீழ்த்திக்கிட்டு 33 வந்தது நல்ல ஓட்டு. ஓபிஎஸ் டச் பண்ணதும் 13% போயிட்டு. அந்த 13ங்கிறது தேனியில 33, தேனியில மன்னிக்கும் 27க்கு மேல, தேனியில. ராமநாதபுரத்தில் அதே மாதிரி 20க்கு மேல, ராமநாதபுரத்தில் திருநெல்வேலியில் 20க்கு மேல. அப்ப ஒரு பகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில பலகீனம் அடைஞ்சிருக்கு, வன்னியர் பகுதியில் பலம் அடைஞ்சிருக்கு. அப்ப எடப்பாடி என்ன சொல்லுவாரு? 7.5 நான் கொடுத்தேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் டெல்டா அறிவிச்சேன், 10.5 நான் கொடுத்தேன், அதுக்கு எனக்கு வன்னியர் ஓட்டுல லாபம் வந்தது, வன்னியரின் பெருந்தலைவரா நான் வந்திருக்கேன், இதுக்கு எம்ஜிஆராவது ஜெயலலிதாவாவது ரெட்டையிலையாவது. அப்ப நீங்க இன்னொரு தரவை சொல்றேன். எம்எல்ஏ அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் கோவப்படுவான், ஐயா ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பொய்யா புரட்டா கேசி பழனிசாமி நண்பர் தான், அவர் சொல்றத பேசிட்டு இருப்பாங்க. சைதத்துறை சாமி அண்ணன்லாம் எம்ஜிஆருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, சென்னை சென்ட்ரல் ரயில் எல்லாம் வர்றது சைதை அண்ணன் தான் காரணம், அது நான் மறுக்க வரல. ஒரு எம்ஜிஆருக்கு விசுவாசமாக செய்கிறாரு, எம்ஜிஆர் புகழ் சமூகநீதிக்கா பாடுபட்டவர் எம்ஜிஆர், அவரை மாதிரி சமூகநீதிக்கா பண்ணவங்க யாரும் இல்லை, நானே ஒத்துக்குவேன். ஆனால் யதார்த்த அரசியல் சூழ்நிலையில் சில விஷயங்களை
சொல்லும்போது அதை ஒத்துக்கிடணும் இல்லையா? இதே ரெட்டலையில் 19ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் எடப்பாடியில் 8000 ஓட்டு எடப்பாடி டவுன், 10.5 கொடுத்த பிறகு இதே ரெட்டலையில் 93,000 ஓட்டு அதிகம். அப்போ என்ன ரெட்டலை காரணமா எம்ஜிஆர் ஜெயலலிதா காரணமா? 10.5 காரணங்க. எங்க ரியல் பொலிட்டிக்ஸை மறைச்சிக்கிட்டு கள்ள போலியா பொய்யா கற்பனை பொலிட்டிக்ஸ் ஆட்டு நடந்த விஷயத்தை மறைச்சிக்கிட்டு கருத்து கணிப்பு அது இது அனாலிசிஸ்ன்னு ஃபியூச்சரா நீ சொல்றதா அரசியல். ஸோ நான் தெளிவாக தான் பேசுறேன். இன்னைக்கு உள்ள ஃபைட்டுங்கிறது அந்த 20% உள்ள ஃபைட்டு. அதுல செங்கோட்டையன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல காலி பண்ணிட்டாரு. 90% நிர்வாகிகள் செங்கோட்டையன் கூட தான். ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சி தலைவர் சேர போட்டவர் செங்கோட்டையன். அல்லது ஐயா மூப்பனார் வந்திருப்பாரு. திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடிலாம் நாடார்கள் ஆதரவுல இது காங்கிரஸ் மூப்பனார் தான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கணும். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு சீட்டையும் பெரும்பான்மையான சீட்டை செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு சேவலில் ஜெயித்து கொடுத்துட்டாரு. முத்துசாமியோட ஜானகி முத்துசாமியோட அதிக சீட்டு ஜெயித்து கொடுத்துட்டாரு. முத்துசாமி ஒன்றும் ஜெயிக்கல. பட் முத்துசாமிக்கு ஒரு பேக்கிங்கும் தனிப்பட்ட செல்வாக்கும் இருந்தது. அதை நம்ம மறுத்து பேச முடியாது. அதே மாதிரி திமுகவில் உள்ள முடக்குறிச்சி சுப்பலட்சுமியையும் சுப்புலட்சுமி ஜெகதீசனையும் கணேசமூர்த்தியும் மீறி அந்த வெற்றியை செங்கோட்டையன் பெற்றுட்டாரு. அப்போ அந்த செங்கோட்டையன் தான் இன்னைக்கு ஈரோடுல கிங்கா இருக்கிறாரு. ஈரோடு அதிமுக செங்கோட்டையன் ஆயிட்டு ஈரோடு தாண்டி கொஞ்சம் மற்ற பகுதியிலையும் கொங்கு வேளாளர் பகுதிகளிலையும் பாதிக்கும். இதை தாண்டி பாதிக்கிறது 5 பேர் பேர செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறாரு. அவங்க எடப்பாடி பையர் செங்கோட்டையன் சொல்லதான் உண்மைன்னு சொன்னா அது பிக்கப் ஆகும். அது எப்படி பிக்கப் ஆகுதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எடப்பாடி கையில கட்சி இருக்குது, பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சவங்க எப்படி விடுவான்? எத்தனை எலெக்ஷன் அவர் சந்திச்சுட்டாரு? 10 எலெக்ஷன் மேல ஆயிடுச்சு. நம்ம யதார்த்தத்தை பேசணும்ல, ஆசைக்கு பேசி என்னத்துக்கு? இப்ப இந்த 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு. இதுல எந்த ஒரு டிசிஷன் எடப்பாடி எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவர் என்ன பண்ணுவாரு? செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் இல்லைங்க. அதனால ஏன்னா சசிகலா அந்த தரப்புல செங்கோட்டையனை பெருசா மதிச்சு கட்சியில மாநில தலைவர் பதவி, அவருக்கு மந்திரி பதவி எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடியை நம்பி ஒண்ணும் இல்லைன்னு செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஸோ மூல கப்பல இருந்து அவர் வெளியேறாரு. ஏதாவது ஒரு ரீஅலைன்மெண்ட் பண்ணிடலாமான்னு பாக்குறாரு. எடப்பாடி எப்படி விடுவாரு? பிடிச்சவன் எப்படிங்க விடுவான்? இல்லை, இப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லையா, இல்லை அந்த பிராண்ட் ரெட்டலைங்கிற பிராண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பிராண்டுக்கே இல்லை அப்படிங்கிறது உங்க வாதமா? அந்த பிராண்டு எடப்பாடி கையில போன பிறகு அதன் தன்மைகள் மாறிட்டு. எ டெட் லீடர் cannot lead a party. A dead leader cannot lead a party. EPS is leading the party. அவர் சில விஷயங்கள் செய்திருக்கிறாரு. அதற்கு தக்கன அவருக்கு சில ஆதரவு வளையங்கள் இருக்குது. அவர் சில விஷயங்கள் செய்திருக்கிறாரு. அது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு தக்கன அது எதிர்பார்க்குது. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பருவராஜ குல மீனவர், ஆண்டிப்பண்டம், பண்டாரம், யோகீஸ்வரர், ஜங்கம், வலையர், இந்த மாதிரிப்பட்ட சமங்களுக்கு எடப்பாடி சி.வி. சண்முகம் சொன்ன அநீதி கொஞ்சம் நஞ்சமா? இந்த அநீதி அவங்க செய்வாங்க. ரெட்டேல எம்ஜிஆருக்கு சின்னம், ஜெயலலிதாவுக்கு சின்னம்னு ஓட்டு போடணுமா? எம்ஜிஆரா இந்த அநீதியை பண்ணாரு? ஜெயலலிதாவா இந்த அநீதியை பண்ணாங்க? இந்த அநீதியை பண்ணின எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டேலையத்தான் இந்த மக்கள் தூக்கி அடிக்கிறாங்க. மன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற சமங்கள்லாம் சீமா நியாயத்தை சொல்றாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுன்னு நியாயத்தை சொல்றான் சீமான். இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை பண்ணிட்டாங்க. அப்ப இந்த அநீதியை தாங்கிக்கிட்டு கே.சி. பழனிசாமி சொல்றது மாதிரி அவங்க ரெட்டலைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காக ரெட்டலைக்காக ஓட்டு போடணுமா? அப்ப அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு அனாதையா நிற்கணுமா? கே.சி. பழனிசாமி ரெட்டலையை வச்சு அதிகாரம் ஆயிடுவாராம். எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிற ரெட்டலை, எடப்பாடி கையில இருக்கக்கூடிய பழனிசாமி ரெட்டலையில யாரு பெனிஃபிஷரி காஸ்ட், யாரு நான் பெனிஃபிஷரி காஸ்ட்? பலன் இல்லாத ஜாதிகள் எதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைன்னு ஓட்டு போடணும்? சரிங்க, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1% இருந்த சீமான் இப்போ 8.2க்கு வந்திருக்காருங்க. 7% ஓட்டு இப்போ உயர்ந்திருக்கிறாரு. எப்படி உயர்ந்திருக்கிறாரு? எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டையில, சி.வி. சண்முகம் கையில இருக்கிற ரெட்டலையில பலன் இல்லாத விஸ்வகர்மா, முத்திரையர், செங்குந்தர், நான் சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர்,
யாதவர், தேவேந்திர குல வேளாளர், பறையர் போன்ற சமூகங்கள் வந்து சீமான் அதிகாரம் பெறது நமக்கு நல்லது, எடப்பாடி அதிகாரம் பெறது 2 ஜாதிக்கு தான் நல்லது, நம்ம ஏன் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஓட்டு போடணும்னு அந்த ஜாதிகள் விழிச்சுக்கிட்டனால தான் சீமான் 8.3 வந்துட்டாரு. இன்னும் அவங்கள தான் சீமான் கான்சன்ட்ரேட் பண்றாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ரெட்டை இலக்கத்தில் சீமான் 2026 ஓட்டு எடுக்க போறாரு. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில ஓட்டு அல்ல என்றாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்குன்னு ஒரு அந்த 20% ஒரு 5% ஓட்டு இருக்கும். அதை செங்கோட்டையும் காலி பண்ணா 20ங்கிறது செங்கோட்டையும் இதுல மேலும் காலி ஆகும். அப்ப 40ங்கிறது சசிகலா தினகரன் இதுல டவுன் ஆகி ஏறி 33 கொண்டு விட்டு 33ங்கிறது ஓபிஎஸ் எடப்பாடி தகராறுல ஓபிஎஸ் ஆல 20 கொண்டு விட்டுட்டு 20ங்கிறது செங்கோட்டையும் தகராறுல 15ங்கிற மாதிரி கொண்டு விடும். இதுதான் அதிமுகவின் நிலைமை. அந்த 15 எடப்பாடிக்கு ஓட்டு தான். அது எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, ரெட்டலை ஓட்டுலாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா என்கிட்ட தரவுகள் இருக்குது. சிம்பிள் தானே. மொத்தமா 15 சொல்றீங்களா? செங்கோட்டையனால பாதிப்பு ஏற்பட்டா அவருக்கு கொஞ்சம் ஓட்டு குறையும், அவ்வளவுதான். மட்டும் அதுல இன்னும் என்ன பார்க்கணும்னா இந்த செங்கோட்டையன் பாதிக்கு பிறகு பாஜக தொகுதி பங்கீட்டுல எப்படி நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். அது அண்ணாமலை விட மாட்டாரு. ஏன்னா அது எந்த அளவு பாதிக்கும்? நீங்க 60-70 சீட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ அதோட கூட கேட்கணுமே. செங்கோட்டையனால இவருக்கு பாதிப்பு வர்றதுனால கொஞ்சம் சீட்டு கூட கேட்கணுமே. எப்படி ஒத்துப்பாரு எடப்பாடி? ஒத்துக்கவே மாட்டாரு. ஒத்துக்க மாட்டாருல. இங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நான் இங்க பாக்குறேன் அப்படின்னு தான் நிப்பாரு. தம்பி, பாஜக மைனஸ்ன்னாரு, பாஜக கூட சந்தா ஜெயிக்க முடியாதுன்னாரு, காங்கிரஸ் பாஜகவும் நாட்டுக்கே தேவையில்லைன்னாரு, தமிழ்நாட்டுக்கே என்னென்னலாம் சொன்னாரு. டப்புன்னு அவர் சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவோட வராரு? 2வது இடத்தை காப்பாற்றணும், காப்பாற்றின கட்சியை கைப்பற்றணும், கட்சியை கைப்பற்றி அப்படியே கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். யார் அந்த கொடுக்க வேண்டியவங்க? ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு ஒரு அன்பு தம்பி, தொழிலதிபர், தம்பிக்கு தொழில் வாழ்க வளர்க, அந்த தம்பி தான் மிதுன் பழனிசாமி. அந்த தம்பி பேரு அவர்கிட்ட கொடுக்கணும். சரி, ஓகே. இதுல இப்ப எவ்வளவு உட்கட்சி பிரச்சனைகள் சார், இது வந்து அதிமுகவுக்கு எந்த அளவு பாதிக்குதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பலமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஆகுமா? திமுக பலம் தான். ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறார். நான் தெளிவாக தான் கணிச்சு சொல்றேன். காமராஜ் கட்சியை கைப்பற்றி வல்லத்தரசு, நாடிமுத்து பிள்ளை, பசுமன முத்துராமலிங்க தேவர், டிசி ஆதிமூல நாடார், தையல்பாக ஆதித்தன், வடமலை நாயக்கர், செங்கல் ரெட்டியார், அண்ணாமலை உடையார், அம்பலம், திருவாடனை அம்பலம், முதறிஞர் ராஜாஜி, இப்படி ராதாகிருஷ்ண பிள்ளை மேயர், இப்படி பலரையும் வந்து அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியேற்றி கட்சியை கைப்பற்றி தான் காங்கிரஸ் காட்டி 45-46% வாக்கெடுத்து காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்தார். அதே மாதிரி ஸ்டாலின் இன்னைக்கு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கூட்டணி இன்டாக்டாக வச்சு 45-50% வாக்கு பலத்தில் இருக்கிறாரு. அவரை நோக்கி தேமுதிக நகர்றாங்க, அவரை நோக்கி ஓபிஎஸ்ஏ நகர்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாலினை வந்து 57-62 காமராஜ் உயரத்தில் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி எம்கே ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் வரும். திமுக அணி இன்டாக்டா இருக்குன்னு நான் சொன்னா இல்லையாப்பா? இன்டாக்டா தானே இருக்கு. புதுசாக ஆள் வரும்னு சொல்லும் போது பழைய ஆட்களும் இப்போ திமுக எதிராக சவுண்ட் விட இல்லையே. ஆமாம். ஸோ அப்போ எல்லாமே ஒரு தினப்பத்திரிகையில் எவ்வளோ பொய் செய்தியாக போட்டாங்க. நான் வந்து நம்ம சொல்றது 10 கட்டு கரெக்டாக இருக்கணும்னு பேசுகிறேன். ஒரு சில தப்பும் வரலாம், அது ஹியூமன் எரர் தான். பட் நான் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கட்சியை பிடிச்சி எடப்பாடி விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டாருங்க நான் சொல்கிறேன்ல. மற்றவனா எம்ஜிஆர் 72 வத்தலக்குண்டு சுகுமாரன், பூலவாரி வத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலவாரி சுகுமாரன்ட்டு 10.5 பேசக்கூடிய இடத்துல வத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலவாரி சுகுமாரன் பூமரங்கள் ஆதவ அர்ஜுனா பூமரங்கள் விஜய்க்கு சொல்லி கொடுத்து பேசுனது மாதிரி பேசுறீங்களப்பா. களம் இப்படிப்பா, அதை நான் சொல்றேன். அதனால எடப்பாடி விழுந்த ஓட்டு தன் தலைமைக்கு விழுந்த ஓட்டு, தான் 10.5 கொடுத்ததுனால ஒரு ஓட்டு, நான் 10.5 கொடுத்தனால எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பட்டுதல் உள்ளவனே எதிராக போயிட்டான். அப்போ மீதி ஓட்டு ஏன் தலைமைக்கு உள்ள ஓட்டு எனக்காக விழுந்த ஓட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டரில் கூட ஃபைட் இல்லை, அதை வேண்டான்னு சொல்ல மாட்டார், வச்சுக்கிடுவாரு. அவருக்கு ஓட்டுன்னு தான் அவர் சொல்லுவார். நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ஓட்டு எடுக்கும்போது இருந்த செங்கோட்டையனாலையும் சி.வி. சண்முகத்தாலையும் கே.பி. முனுசாமியாலையும் ஓஎஸ் மணியனாலையும் அதில் டேமேஜ் பண்ண முடியும். செங்கோட்டையும் பெரிய அளவு டேமேஜ் பண்ண முடியும். அந்த டேமேஜுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ் பண்ணவங்க ஆதரவு நல்லுவாங்க. நான் யதார்த்தமா உண்மையை பேசுறேன்பா. நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.